தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று. அப்படி பொறுமையாய் இருக்கிறவர்களுக்கு அவர்களை குறித்து எழுதப்பட்டது பூரணமாய் நிறைவேறும் என்று வேதம் சொல்கிறது. சரி சார், அப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்குன்றீங்க, எல்லாமே நல்லதுக்குன்ட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அந்த உலகத்தானெலாம் இருக்கிறாங்கள எல்லாமே இறைவன் விட்ட வழி அப்படின்னு பீஸ்ஃபுல்லாக இருந்துருன்றீங்களா? பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே இறைவன் விட்ட வழி என்று நினைத்திருப்பதல்ல, எல்லாவற்றிலும் இறைவன் ஒரு வழி வைத்திருக்கிறார் என்று அமைதியாக இருப்பது. ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், இந்த வாதையே கடவுள் கொடுத்ததுன்னு அமைதியாக இருப்பான். இந்த வாதை கடவுள் கொடுத்தது இல்லை, ஆனால் இவைகளின் மத்தியிலும் தேவன் 100% வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று அமைதியாக இருக்கு. என் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் நேர்மறையான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் பிதா வைத்திருக்கிற திட்டத்திலே ஒரு தலைமுடி கூட கீழே விழாது என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தில் இயேசு இருந்தபடியினால் அவர் பதறாமலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய தெய்வீக பிரசனங்களை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையை என் நாவிலே வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். உலகமெங்கிலும் இருந்து இந்த வார்த்தையை கேட்கப் போகிற எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களையும் அவர்கள் இருக்கிற ஸ்தலங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்பி மெய்யாகவே இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவேளை வியாதி படுக்கையிலும் பலவீனத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் பலவீனங்கள் எல்லாம் மறைவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் சிந்தனை மண்டலங்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். குழப்பத்திலும் பயத்திலும் இருக்கிறவர்கள் அந்த குழப்பத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் தெளிவுண்டாகத்தக்கதாய் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த வார்த்தை செல்லும் இடங்களெல்லாம் ஸ்தாபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை, நாங்கள் செய்தியை முடித்தாலும் இந்த செய்தி தொடர்ந்து டிராவல் பண்ணட்டும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்கள் அது திறக்கட்டும், பிரகாசிக்கட்டும். கர்த்தாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தம்முடைய வார்த்தையை அனுப்பி சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர், வார்த்தையை அனுப்பி எங்களை சிருஷ்டித்த கர்த்தர், வார்த்தையை அனுப்பி எங்களை ரீஜெனரேட் பண்ணி மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே ஜனிப்பித்த கர்த்தர், அதே வல்லமையுள்ள வார்த்தையாக இந்த வார்த்தை கடந்து சென்று ஜனங்களை மறுபடியும் ஜனிப்பிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவனுடைய பூரணமான கண்ட்ரோலுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த உலகமும் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. தேவன் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளும் தன்னுடைய திட்டத்தை 100% நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாவித எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் தம்முடைய திட்டத்தை ஏதோ ஒரு அளவிற்கல்ல 100% அவர் நினைத்ததை அப்படியே எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் கடவுள், அதனால தான் அவருக்கு பேர் ஆண்டவன். என் அன்புக்குரியவர்களே, நம்மளாம் பாருங்கள், இந்த மாதிரி பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இருந்தால் 100% நினச்சதை செய்வோம். ஒரு மாதிரி எதிர்மறையான சூழ்நிலை இருந்தால் ஒரு 50% நம்ம நினச்சது நடந்தால் கூட போதும்னு நினைப்போம். ஆனால் தேவன் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு தேவனை ஆராதிக்கிறீங்க, அந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் அவர் நினச்சதை அப்படியே 100% நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர்
இந்த உலகத்தில் தான் விரும்புகிற காரியத்தை எல்லா விதமான சூழ்நிலையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினால் நாம் தேவனுடைய சிறப்பான திட்டத்துக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நடக்கிற எல்லா காரியங்களுக்குள்ளாகவும் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாமே தேவ சித்தம் நான் சொல்லலை, ஆனால் எல்லாத்துலேயும் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதனால தான் அவருக்கு பேர் தேவன் சொல்லுவேன். அவர் இந்த நிமிஷம் கூட தேவன் தன்னுடைய மகத்தான ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், உங்கள் தொழிலில் நடக்க வேண்டிய காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களில் தேவன் வைத்திருக்க திட்டத்தில் ஒன்று கூட குறையாது. அது அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த சிச்சுவேஷனில் தேவன் வச்சிருக்க திட்டத்தில் எதை நிறைவேற்ற முடியுமோ அதை இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அடுத்த சிச்சுவேஷனில் தேவன் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிறார். பாருங்கள், உங்களுடைய பிளானில் சில விஷயங்கள் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி இருக்கும், சிலது வெளியேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீட்டிலேருந்து செய்கிற விஷயம், வெளியிலேருந்து செய்கிற விஷயம் அப்படின்னு வச்சுருக்க திட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளேருந்து செய்கிறதுலாம் எது அதெல்லாம் இப்போ நிறைவேற்றுறாரு. வெளியேருந்து செய்கிறது எது அப்படின்னா நீங்கள் வெளியே வரும்போது நிறைவேற்றுற. இப்படி உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்படி எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறத 100% நிறைவேற்றுகிற தேவன். ஸோ எதிர்மறையான சூழ்நிலை இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலும் வளர்ச்சியிலும் உயர்விலும் ஆசீர்வாதத்திலும் பெருக்கத்திலும் 1 இன்ச்சு கூட குறைக்க முடியாது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய முழு வல்லமையின் கண்ட்ரோலுக்குள்ளே நான் இருக்கிறேன். நானும் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியங்களும் சகலமும் தேவனுடைய ஃபுல் கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளேருந்து வெளிவருகிறது. அது என்ன செய்யுதுன்னா, எதிர்மறையான எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய திட்டத்தை மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது. ஆகவே இளைப்பாறுதலில் இருங்க, தைரியத்தில் இருங்க, பதறாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதை விட 100 மடங்கு பெரிய பிரச்சனையெல்லாம் உலகம் சந்திச்சிருக்கு. அவைகளின் மத்தியிலும் தேவன் தான் விரும்பிய செய்தார். இதோட பெரிய பெரிய வாதைகள்லாம் வந்திருக்குங்க. அப்போல்லாம் சில பிரசங்கிகள் இன்னைக்கு இயேசு வரப்போறான்னு சொல்கிறவங்க அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அதான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆகவே ஆனாவுனா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை பார்க்காம இது எப்படி இருக்குன்னா ஒரு பையன் படிக்கலைன்னா உடனே வீட்டுக்கு போடா அப்படின்னு அனுப்பி விடுறது பெரிய விஷயம் இல்லை, அவனை சொல்லிக் கொடுக்குறது தான் பெரிய விஷயம். ஆனாவுனா பிரச்சனை வந்தால் உடனே உலகம் அழிய போகுது, நம்ம எஸ்கேப் ஆயிரும் என்று ஒரு பயந்த மனநிலையில் அல்ல, இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். நம்மை கொண்டு தான் இந்த புதிய எருசலேமை என்ன செய்கிறார், ஸ்தாபிக்கிறாரு. உலகம் மிக சிறப்பாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை நம்புறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம். ஸோ உங்கள் இருதயத்தை நீங்கள் இளைப்பாறுதலில் வச்சுருங்க, எல்லாம் நல்லா நடக்கும். 100% அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். என் அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஆசீர்வாதமே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னா பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. சொல்லப்போனால் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டிலாம் இருக்குது. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்படி ஒரு வாக்குத்தத்தம் தான் இளைப்பாறுதல் தருவேன் என்பது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது என்னென்னா, கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதமே இளைப்பாறுதலில் வாழ்வது தான். எப்பெல்லாம் உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வெளியேறுதோ அப்போல்லாம் நீங்கள் மார்ஜின் கோட்டுக்கு வெளியில் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மார்ஜினுக்கு வெளியே போகிறீங்க. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் இளைப்பாறுதல் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் இளைப்பாறுதலை கெடுக்கக்கூடிய எந்த செய்தியையும் நீங்கள் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து அதை ரீஎக்ஸாமின் பண்ண வேண்டும். ஆகவே தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன், இளைப்பாறுதலில் நடத்துகிற தேவன். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைப்பாறுதல் ஒரு சக்தி, ஒரு வல்லமை. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இளைப்பாறுதல்ன்ற ஒரு ஃபீலிங் இல்லை, அந்த இளைப்பாறுதல்ன்றது விசுவாசத்தின் அடையாளம். விசுவாசிக்கிறவன் பதறான், அப்படி தானே இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள பதட்டம் வந்துருச்சுனாலே விசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சில செய்திகளை கொடுத்து உங்களை பதட்டமாக்குறாங்கன்னா உங்கள் ஃபெய்த்தை உள்ளேருந்து வெளியே தூக்குறாங்கன்னு அர்த்தம். ஃபெய்த் வெளியே போயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் நடக்காது, நேச்சுரல் தான் நடக்கும்.
ஆனால் இளைப்பாறுதல்லே நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபெய்த்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபெய்த்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா உங்களை சுற்றி சூப்பர் நேச்சுரலாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், இளைப்பாறுதல்லே இருங்க. ஆமென். இளைப்பாறுதல்லே இருங்க. இயேசு பாருங்கள், கடல் அப்படியே இளைப்பாறுதலில் இருந்தார். சுற்றி அப்படியே காற்றும் கடலும் அடித்து பெரிய சுனாமியை போன்ற காற்றும் கடலும் அடித்து பதற வைக்குது. இங்கே பாருங்கள், நம்மெல்லாம் சாதாரணமாக போட்லேயோ இல்லை ஒரு ஷிப்லேயோ போனோம்னா சாதாரண அலை அப்படி கொஞ்சம் பெரிய அலை வந்தாலே பயப்படுவோம். ஆனால் மீனவர்கள்லாம் அப்படி பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே பறந்து வாழ்ந்தவங்க. அவங்களே பயப்படுற மாதிரி ஒரு பெரிய புயல் அலை வந்துச்சுன்னா அது ஒரு மினி சுனாமின்றாங்க. எத்தனையோ ஒரு 100 அடிக்கு மேலே அலைகள் வந்திருந்தால் தான் அவங்க பயந்துருக்கணும். அவ்வளோ பெரிய அலை பயங்கரமாக இருக்கும்போது எல்லாம் பதறி போய் நிற்கிறாங்க. ஆனால் இயேசு பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. இளைப்பாறுதல் என்பது ஒரு உணர்ச்சி அல்லாத ஒரு சக்தி. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ ஜனமே, இளைப்பாறுதல் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி சூழ்நிலையை அடக்கக்கூடியது, அதட்டக்கூடியது. அதனால தான் 12 பேர் பதட்டத்தில் இருந்தாங்க, செய்ய முடியாததை ஒரே ஒருத்தர் இளைப்பாறுதல் எந்திரிச்சுன்னு அதட்டி சரி செய்தார். இதுலேருந்து எது தெரியுது? பதறவனால ஒன்றும் செய்ய முடியாது. பதறின காரியம் சிதறும். உலகத்தானே அதான் சொல்கிறான். ஆனால் பதறாமல் எழுந்திருந்த இயேசு சிதறாமல் ஒன்றை நிறுத்தினார். இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இளைப்பாறுதல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பூமி தேவனுடைய முழு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சிலருடைய பிரசங்கத்தை கேட்டால் பிசாசு ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரியும், இயேசு கிறிஸ்து எதை கெட்ட குமாரன் மாதிரி இந்த உலகத்தை கண்டுக்கிறாமல் எங்கேயோ பக்கத்தில் ப்ளூட்டோ நெப்டியூனில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க பிரசங்கம் இருக்குது. ஆமாம், உட்காந்து மக்கள்கிட்ட இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் சபையெல்லாம் மூடிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வர முடியாது, காற்றுல இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது எல்லாம் பிசாசு செய்வான். சரி, அப்போ ஏசுனார் என்னத்தான் செய்கிறாரு? என்ன சார் பிரசங்கம் பண்ணுறீங்க? ஏசுனார் லீவில் போயிடுறாரு அந்த டைமு. எனக்கு புரியல. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியிலே ஒரு தலைமுடி கீழே விழ முடியாது. நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்? என் அன்புக்குரியவர்கள், மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் மிருகமாக எழுந்து நின்ற போதெல்லாம் தேவன் அவர்களுக்கு எதிராய் நின்று அவர்கள் மீது நியாயத்தீர்ப்பை செலுத்தின தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு எதிராய் நின்று சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு எதிராக நியாயத்தீர்ப்பு, தேவ கோபாக்கினை ஏற்கனவே இறக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு பெரிய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆமேன், ஆமேன். சிலர் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தை கேட்குறவன் பயப்படணும் என்பது தான் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற நோக்கம். இது ரொம்ப முக்கியமானது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் கண்ட்ரோலில் இருக்கார். எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னவென்றால், எப்போவுமே தேவனை பாருங்கள். அலையை பார்க்குறோம், புயலை பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறீங்க. திரும்பி இயேசுவை பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மாறும். ஸோ ஆகவே இளைப்பாறுதல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியை வைத்திருக்கிறவர்கள் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே நான் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே உங்கள் இருதயம் இளைப்பாறுதல் என்கிற மிகப்பெரிய சக்தியை உடையதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறானோ அவருடைய பிரசன்னத்தினால் அவன் தாக்கப்படுகிறான். அவருடைய வல்லமையினாலே அவன் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே நீங்களும் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு உங்களுடைய இருதயங்கள் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக அசையாமல் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை தேவன் இந்த நாட்களில் ஜனங்களை தேற்றுவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, அநேகமாக எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் உலகங்களிலே என்று தேவன் சொன்னபோது அதை தீர்க்க தரிசனமாய் சொன்னவர்கள், அதற்காக அவைகளெல்லாம் மாறத்தக்கதாக அவர்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நமக்காக தளபதிகளாக அவர்கள் ஜெபிக்கிறதை தீர்க்கதரிசிகள், இத்தகைய அழிவுகளை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகளும் அவைகள் நிற்கத்தக்கதாய் ஜெபிக்கிறதை பார்க்கும்போது கேட்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஊழியர்களை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே நான் உங்களோட மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இத்தகைய ஜெபங்களை கேள்விப்படும் போது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த சிலுவை பாடுகளை குறித்து இந்த நாட்கள் ஒரே ஒரு வசனம் என் இருதயத்தை அதிகமாக தொட்டது. எந்த அளவுக்கு அந்த வசனத்தை வாசித்தப்ப நான் யோசித்தேன், தேவன் பிதாவாகி தேவன் எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவராக இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் எல்லாவித எதிர்மறையான சூழ்நிலையிலும் எப்படி தான் நினச்சதை மட்டும் கரெக்டாக செஞ்சு தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எதிர்மறையானதையே வச்சே பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு என்பதையெல்லாம் நான் யோசித்தேன். இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி ஆவியானுடைய ஏவுதலில் இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி அவரை எப்படி அண்ணாவும் காய்பாவும் கொண்டு போய் ரோமர்கள்ட்ட கொடுத்தாங்க. ரோமர்கள் போர்ச்சேவர்கள் அவர்கள் எப்படி அடித்தாங்க, அடித்த பிறகு நூற்றுக்கதிவு என்ன செஞ்சான், அடுத்து பிலாத்திட்ட விசாரணை செய்யும்போது பிலாத்து எப்படி ஏரோதுட்ட அனுப்புனா, ஏரோது திரும்ப பிலாத்திட்ட அனுப்புனா, பிலாத்து திரும்ப அவர் சிலுவையில் அறைவதற்கு கை கழுவி ஒப்பு கொடுத்தான். இது எல்லாம் நடந்த சம்பவத்தை இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் தெளிவாக பேசிட்டு ஒரே ஒரு வரியில் அது முடிக்குது. அதைத்தான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து பிறகு அவரை அங்கிருந்து இறக்கி கல்லறையில் வைக்கும்போது இந்த வசனம் எழுதப்படுகிறது. அதை குறித்து இந்த வசனம் எழுதப்படுகிறது, அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சிலுவை மரணம் என்பது ஒரு எதிரிகளுடைய திட்டத்தினால் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, அது அவரை குறித்து எழுதப்பட்டவைகள். இது பிதாவின் திட்டத்தினால் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டது தான் அங்கே நிறைவேறுச்சு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எது நிறைவேறும்னா, உங்களை குறித்து எழுதப்பட்டவைகள் மட்டுமே நிறைவேறும். சூழ்நிலையெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்ய முடியாது, எதிரிகள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்ய முடியாது, எதிர்மறையான சூழ்நிலைகளும் வியாதிகளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செஞ்சிட முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்று எழுத முடியாது. அவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ உன் வாழ்க்கையில் அது மட்டும்தான் நிறைவேறும். ஆகவே என்னுடைய வாழ்க்கை எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த எழுதியிருக்கிற காரியங்கள் மாத்திரமே என் வாழ்க்கையில் நிறைவேறும், வேற எதுவும் என் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் உலகத்தான் கூட சொல்கிறான், ஆண்டவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதான் என் நடக்குதுன்றான். தெரிந்தோ தெரியாமலோ அவன் ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கிறான், கடவுள் எழுதி வச்சுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு. ஆனால் அவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அவன் எதிர்மறையான காரியத்தையும் கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கிறான், நேர்மறையானதும் கடவுள் விட்ட விதி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பீஸ் ஆஃப் மைண்டில் இருந்துக்கிறான். ஆனால் எதிர்மறையானதும் அங்கீகரிச்சுக்கிறான். ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லலை. உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆகவே தேவன் நம்மளை குறித்து எழுதி வச்சிருக்கிறாராம், அது மட்டும்தான் நடக்கும். ஆனால் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, எதிர்மறையானதும் தீமையானதையும் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே ஒரு பெரிய தைரியம், என்னை பற்றி நல்லது தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆகவே அந்த நல்லது மட்டும்தான் எனக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பது. அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். தேவன் சொல்லுகிற வார்த்தையை தேவன் என்ன சொல்கிறாருன்னா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்போ பைபிள் எழுதியிருக்கிறதெல்லாம் ஏதோ அந்நிய காரியம் கிடையாது, இதெல்லாம் நம்மளை பற்றி தான் எழுதியிருக்கு. நீதிமானின் பாதை ராஜபாதை என்பது யாரோ பற்றி அல்ல, உங்களை பற்றி எழுதியிருக்கிறது. நீதிமானோட வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்பது உங்களை குறித்து எழுதப்பட்டது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்பது உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு எதிராக நியாயத்தை எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும் என்பது உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எது நிறைவேறும்? எழுதப்பட்டவைகள் மட்டும்தான் நிறைவேறும். அப்போ சூழ்நிலை ஒன்று வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குது, எது வேணாலும் எது மாதிரி இருந்துட்டு போகுது. ஆனால் உங்களை குறித்து எழுதப்பட்டவைகளை மட்டும்தான் அது நிறைவேற்றும். என்ன எழுதியிருக்கிறது? நன்மையானது எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உங்கள் மனது சூழ்நிலையோடு இணைக்கப்படக்கூடாது. என்னை பற்றி தேவன் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் ஏன் நடக்கும் என்பதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்.
அதனால தான் இயேசு கிறிஸ்துட்ட வந்து பிசாசு சொன்னப்போ, நீங்கள் வந்து தேவனுடைய குமாரன் தானே, இதை செய்யுங்க, உங்களை ப்ரூவ் பண்ணுங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை சாப்பிட்டு கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடுங்க அப்படிலாம் சொன்னப்போ அவர் சொன்ன விஷயம், நீ இப்படி செய்ய சொல்கிற, ஆனால் என்னை பற்றி வேதத்தில் வேறு விதமாக எழுதி இருக்கிறதே என்றார். அப்போ அவரோட மைண்டு பாருங்கள், எழுதி இருக்கிறதே. அப்போ அவர் என்ன நம்பினார், என்ன எழுதி இருக்கிறோ அதுதான் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மனநிலை உங்களுக்கு இருக்கணும். என்னை பற்றி எழுதுனது தான் என் நிறைவேறும். நான் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே என்னை பற்றி தேவன் எழுதி வைத்திருக்கிறார், அதுதான் என் வாழ்க்கையில் நிறைவேறும். என்னைக்கு எழுதி இருக்கிறது தான் நிறைவேறும்னு ஒரு கிறிஸ்தவன் புரிஞ்சுக்கிட்டானோ, அதுக்கப்புறம் எதிரிகளே வந்தாலும் அவன் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் அவனை வச்சு எழுதியிருக்கிறது தான் தேவன் நிறைவேற்றுவார். அந்த சூழ்நிலைகளும் தான் நினச்சதை தான் நிறைவேற்றுவார். அதனால் நீங்கள் பதறாமல் இருக்கலாம். ஸோ எழுதி இருக்கிறதுல தான் என் வாழ்க்கை இருக்குது நீ கண்டுபிடிச்ச உடனே அடுத்து பிசாசு எங்கே வருவான், எழுதி இருக்கிற விஷயங்களில் எதிர்மறையானதை எடுத்து உனக்கு காட்டி, பாரு இப்பெல்லாம் எதிர்மறையாக எழுதியிருக்கு, அதனால் உன்னை காலி பண்ண போகிறார் கர்த்தர், அப்படி பேச வருவான். பாருங்கள், 2 தடவை தேவன் எழுதியிருக்குன்னு சொன்னார்ல. சொன்ன உடனே பிசாசு பார்த்துட்டான், இவன் வசனத்திலே தான் பயங்கர அட்டாச்சாக இருக்கார், அப்போ வசனத்தை வச்சு அதில் இருக்கிற எதிர்மறையானதை வச்சு இவரை காலி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்து 3ஆவது தடவை அவனே எழுதியிருக்குதுன்றான். இது வந்து என்ன தெரியுதுன்னா, எழுதியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, எழுதியிருக்கிறதுல எதிர்மறையானதை சொல்லும்போது அதை எதிர்த்தும் இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எழுதியிருக்குன்னே சொன்னார், பிசாசு ஓடிட்டான். 2ஆவது தடவை அவன் வந்து கேட்டப்போ 2ஆவது தடவை எழுதியிருக்குன்னாரு. 3ஆவது தடவை பார்த்தான், இவரை வந்து வேறு என்ன சூழ்நிலையை வச்சு பேசினாலும் பைபிள் எப்படி எழுதியிருக்கிறே. பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வாதம் வந்துருச்சுப்பா, இந்த வாதம் எல்லாரையும் அழிச்சிரும்பா. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க வாதம் என் கூடாரத்தை அணுகாது என்று எழுதியிருக்கிறதே அப்படின்றீங்க. உன்னை அவன் பார்க்குறான். ஸோ வசனத்தில் நிற்கிறான். அப்போ அடுத்து வசனத்தை வச்சு என் காலி ஒன்றுன்ட்டு அடுத்து வந்து தேவனே வாதை அனுப்புனார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு அடுத்து வருவான். எழுதியிருக்கிறதேன்னு எதிர்மறையானதை எடுத்துகிட்டு வரான். அப்படி தான் இயேசுட்ட சொல்கிறான், அவர்கள் உண்மை காப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. உன்னை அவர் சொல்கிறாரு, எழுதியிருக்கிறதே இவன் சொன்ன உடனே உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னாரு. ஸோ எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி எதிர்மறையானது யாரையாச்சும் கொண்டு வந்தால் நீங்கள் சொல்லணும் என்றும் எழுதியிருக்கிறதேன்னு. புரிகிற மாதிரி சொல்லவா? அவன் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, எதிர்மறையான சூழ்நிலை என்ன அழிக்க முடியாதையா, வார்த்தை எழுதியிருக்கிறத என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரீங்களே. உடனே பிசாசு சில ஊழியக்காரங்களை அனுப்பி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை வஞ்சிச்சு அவங்க சொல்லுவேன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னா. நீங்கள் சொல்லணும், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் வந்து வாதிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்றும் எழுதியிருக்கிறதே. அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு வரணும். ஸோ இந்த பைபிளை உங்களுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய இது உங்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பட்டயம் அல்ல. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், பிசாசு வசனத்தை வச்சே கொல்ல பார்த்தான் இயேசுவை, வசனத்தை காட்டி தான் கொல்ல பார்த்தான். இன்றைக்கும் இதே வசனத்தை வச்சு தான் உங்களை கொல்ல பார்க்குறான் பிசாசு. இந்த வார்த்தை உங்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அதனால் அந்த வார்த்தைகளுக்கு பெயர் ஜீவ வார்த்தைகள். ஹல்லேலூயா. இது மரண வார்த்தைகள் அல்ல, இது ஜீவ வார்த்தைகள். ஆனால் இதில் நீங்கள் தெளிவற்றவர்களாக இருக்கும்போது பிசாசு என்ன செய்கிறான், இதை எடுத்து சிலர் மூலம் உங்கள்கிட்ட பேச பார்க்குறான். ஆனால் அது முடியாது. ஏன்னா உங்களை குறித்து நல்ல விஷயங்கள் தான் எழுதியிருக்கிறாரு. தீமையான காரியங்களுக்கும் சிலுவையில் அதற்கான பரிகாரத்தை செலுத்தி உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக தன் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அதனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். என்ன நடக்கும், என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளே நடக்கும்.